கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கர்த்தருடைய சமூகம் நமக்கு பேரின்பமாய், பேரானந்தமாய், நித்திய பேரின்பமாய் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். எப்படியெல்லாம் தாவீது தேவ சமூகத்தில் அவர் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து அவர் அதிகமாய் நேசித்தார் என்பதை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய சமூகம் அப்படின்னா என்ன? கர்த்தருடைய சமூகம்னா என்ன? அவருடைய வார்த்தை தான் அவருடைய சமூகம். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள், கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமேனா? சரி, இன்னைக்கு நாம் இந்த கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள், எப்படிப்பட்ட மகிமையை நாம் பெறப்போகிறோம், அது எவ்வளவு பெரிய பெரும் பாக்கியம் நமக்கு என்பதை பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எடுத்து வாசிக்கலாம். நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியைப் போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எல்லா கரங்களை சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். ஆமேனா? கர்த்தர் நல்லவர் என்பது, கர்த்தர் நல்லவர் என்கின்ற வார்த்தை எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நமது ஆண்டவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டையும், யாரெல்லாம் அவரை நம்புகிறார்களோ அவர்களை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லுகிறது வேதம். இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது? அவருடைய வார்த்தையின் மூலமாய் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். காரணம் என்னவென்றால், அவர் நல்லவர் என்று சொல்லுவது, அவர் சர்வ வல்லவர், அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாக இருக்கிறார். அவர் நல்லவர் என்பது இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர் நல்லவர் என்பது இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர். அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர். அந்த மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்திருக்கிறோம், அவரை அறிந்திருக்கிறோம். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:8 வாசிங்களேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். திருவுளம் பற்றுகிறார் என்றால் நம்மோடு பேசுகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நாமெல்லாம் இப்ப யாருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்? இயேசு ராஜாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவர்தான் சர்வ வல்லவர். அவருடைய சமூகத்தில் எல்லாம் கரைந்து போகிறது மெழுகு போல. ஆமென். அவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவது. அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவது. நான் மறுபடியும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் சர்வ வல்லவராகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். எல்லாவற்றுக்கும் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை அதற்கு மகிமையை கொடுக்கிறது. ஆனால் தேவனுடைய சர்வ வல்லமையை அறிந்து கொண்டு அவருக்கு நாம் மகிமையை செலுத்தும்படி நாம் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். இதுதான் முக்கியம். அவர் வேதத்தை நம் கையிலே கொடுத்திருக்கிறார். ஓசியா திருஷ்ட புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும் போது, பலியை அல்ல இரக்கத்தையும்
தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். விரும்புகிறேன். நல்லா கவனிக்கணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் எல்லாம் அதிருகிறது, எல்லாம் உருகி போகிறது, எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது. ஆனால் இன்றைக்கு யாரெல்லாம் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவருடைய மகிமையை, அதுதான் அவர் சொல்றாரு, நான் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், நான் இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். அவருடைய ராஜ்ய ரீகம், அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. பிதாவாகிய தேவன் அவருக்கு எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார் என்கின்ற மகிமை தான் நம்முடைய கண்களுக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். தேவனை அறிகிற அறிவு. நம்மெல்லாம் வேதத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கிறோம், வேதத்தை நாம் தியானிக்கிறோம். தேவனுடைய சமூகம் நமக்குள்ளே இருக்கிறது. நாம் தான் அவருடைய சமூகமாக இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமெனா. இந்த வேத வசனத்தை நம் கையில் கொடுத்திருக்கிறார். அப்போ மறுபடியும் இந்த நாகூம் தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். இப்ப மலை என்ன ஆகுமா? யார் சமூகத்தில்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இயேசு ராஜாவினுடைய சமூகத்தில் சர்வ வல்லவர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் நல்லவர் என்பது அவர் சர்வ வல்லவர். அவர் நல்லவர். அவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு வரப்போகிறது. அதுதான் அந்த இக்கட்டு நாள். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்கு. ஆமெனா. தேவன் படைத்த சிருஷ்டி அத்தனைக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. ஏன் நியாய தீர்ப்பு? அது ஏதோ குற்றம் அல்ல, ரிவார்டு கொடுப்பதற்கு, நமக்கு வெகுமதி கொடுப்பதற்கு, நமக்கு பலன் கொடுப்பதற்கு தான். ஆமெனா. பயப்படக்கூடாது. நமக்கு இக்கட்டு காலம் வருகிறது அப்படின்றதுனால நம்ம பயப்படக்கூடாது. நல்லா கவனிக்கணும். இயேசு ராஜா நமக்கு பிரதிபலன் ஏந்தி வருகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஆமெனா. வேலை செய்தவர்களுக்கு நல்ல வெகுமதியை கொடுப்பாங்க இல்லையா? சில நல்ல ஓனருங்களாம் என்ன செய்வாங்க, நல்ல போனஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பலனை கொடுக்க அவர் வருகிறார். அதுக்கு தான் நம்மளை சேர்த்து கொண்டார். ஆமீன் சொல்லாமா? இப்போ ஏசப்பா பூமிக்கு வரும்போது, பூமியில் வந்து நிற்கும் போது மலைகள்லாம் உருகிடும். அவர் எப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள்லாம் வேற, நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் வேத வசனத்தின்படி, சத்தியத்தின்படி இங்கே கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவருடைய சமூகம். ஏசப்பா பூமிக்கு வர போகிறார். ஆமேனா. ஒலிவ மலை மேலே வந்து நிற்க போகிறார். அவருடைய கால் ஒலிவ மலை வந்து நிற்க போது, அப்படி ஒலிவ மலை மேலே வந்து நிற்கும் போது அந்த ஒலிவ மலை ரெண்டாய் பிளக்கும். கர்த்தராகிய இயேசு ராஜா அப்படியே எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலையிலிருந்து அப்புறம் அப்படியே நடந்து வந்து எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே அவர் போக போகிறார். அந்த நாள் கிட்ட நெருங்கி இருக்கிறது. நம்ம கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவருடைய சமூகம் எப்பேற்பட்ட மகிமையானது என்பதை பார்த்தோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் என்பது அவர் ஆளுகை செய்வது. அவருடைய சமூகம் என்பது சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிற வார்த்தையினாலே உண்டு பண்ணியிருக்கிற அந்த மகிமையை வெளிப்படுத்துகிறது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சமூகத்தில் எல்லா மலைகளும் கரைந்து போம், பர்வதங்களும் அதிர்ந்து மலைகள்லாம் கரைந்து போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சர்வ வல்லவர். இயேசு ராஜா யார்? சர்வ வல்லவர். மகிமையும் கனமும் வல்லமையும் துதியும் என்றென்றைக்கும் அவருக்கே உண்டாவதாக. ஆமென் சொல்லாமா? அப்போ அவருடைய பிரசன்னத்தினால், வாசிமாத தொடர்ந்து, அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? பூமி, பூச்சக்கரம். பூச்சக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூமியில் இருக்கிற எல்லாம் என்று அர்த்தம். பூச்சக்கரம் என்றால் பூமியில் இருக்கிற எல்லாம், பூமியில் இருக்கிற குடிகள், பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷங்கள்லாம் ஏசப்பா சமூகத்தை விட்டு விலகி போகிறாங்க. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி எந்த வல்லமையை நிற்க முடியாது. ஆனால் அவர் நம்மேல் இரக்கம் வைத்து, ஆமேனா,
நம்மேல் தயவு கூர்ந்து ராஜாதி ராஜா நமக்கு தயை பாராட்டி, நெகேமியா ராஜாவின் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க வேண்டும், எஸ்ரா ராஜாவின் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க வேண்டும், எஸ்தரின் புத்தகத்தில் தயை, ராஜாவின் சமூகத்தில் தயவு தயவு என்று சொல்லி நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய கண்களிலே தயவு கிடைத்து எல்லாம் என் சமூகத்தில் என் பிரசனத்தை விட்டு ஒழிந்து போய்விடும், நீங்களோ என் சமூகத்தில் நிலைத்திருப்பீர்கள். ஒரு இக்கட்டு காலம் வருகிறது, ஒரு நியாயத்தீர்ப்பின் காலம் வருகிறது. அந்த நியாயத்தீர்ப்பு எங்க துவங்க போகுது? தேவனுடைய வீட்டிலே துவங்குகிற காலமாக இருக்கிறது. நாம் எல்லாரையும் அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டு என்றென்றைக்கும் அவருடைய சமூகத்தில் இருக்கும்படியாய் ஒரே ஒரு காரியத்தை தேவன் நமக்கு பார்க்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு ராஜாவை கர்த்தர் என்று நாவுகள் சொல்ல வேண்டும். அவர் மகிமைக்கு பாத்திரர், அவரே பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிறவர் என்று உங்கள் கண்கள் பார்க்குமே, ஆனால் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதிப்பீர்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது, அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அம்மா, யாருமே நிற்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அவர் கிருபை மிகுந்தவராய், அவர் இரக்கம் உள்ளவராய், அவர் தயை பெருத்தவராய் எல்லாரையும் அவர் சமூகத்தில் கூட்டி சேர்க்க விரும்புகிறார். ஆனால் ஒரு காலம் வருகிறது, அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் சத்தியபரன், அவருடைய கோபம் இன்னும் கொஞ்ச காலத்தில் பற்றி எரிய போகிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லாமா? யாரெல்லாம் அவரை அண்டிக் கொண்டிருக்கிறீர்கள்? கையை வைத்து ஆமென் சொல்லாமா? அவருடைய சமூகம் பெரியது. அவரை அண்டி 2ஆம் சங்கீதம் கடைசி வசந்த வாசித்து மறுபடியும் இங்கே வரலாம். 2ஆம் சங்கீதம் கடைசி சங்கீதம், அவரை அண்டிக் கொள்ளுகிற நாம் எல்லாரும் பாக்கியவான்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். எத்தனை பேர் அவரை முத்தம் செய்திருக்கிறீர்கள்? ஆமென் சொல்லாமா? அவரை முத்தம் செய்வது என்பது நான் பாவி என்று நாம் அறிக்கையிடுவது. என் தேவனே, நான் பாவியாயிருக்கிறேன், என் பாவங்களை உம்முடைய கிருபையினால் மன்னித்தருளும் என்று சொல்லி நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதுதான் குமாரனை முத்தம் செய்வது. நம்ம எல்லாரும் அப்படித்தான் அறிக்கை செய்து நம்ம எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம். எத்தனை பேர் ஞான செலுத்தி கையை தாய்மன் சொல்லாமா? ஆமே. நம்ம எல்லாரும் முத்தம் செய்திருக்கிறோம், சர்வ வல்லவரை முத்தம் செய்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் எந்த ஒரு எதிர் வல்லமையும் நிற்க முடியாது. தொடர்ந்து வாசிமாத. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? ஏசப்பா, உம்மை அண்டிக் கொள்ளும்படி எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தி எங்களை உம்முடைய சமூகத்தில் இழுத்து கொண்டதுக்காய் ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை பார்க்க வந்திருக்கிறோம். கர்த்தர் மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார். எப்படி கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டார், இழுத்து கொண்டார்? கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்கள் வீட்டாரையும் நீங்கள் ரட்சித்து கொள்ளலாம். நீங்கள் இப்போ இந்த பிரசங்கம் இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவாரே, ஆனால் நீங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்படாதிருக்கிற உங்கள் வீட்டாருக்காக நீங்கள் உபவாசத்திலே விழுந்து கிடப்பீங்க. நல்ல பரிசுத்த ஆவியான துணையோட ஜபத்திலேயே நீங்கள் கேளுங்க. பிள்ளைங்களை மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் கையில் பிடிச்சிக்கின்னு அப்படி வெளியே கூட சேர் இருக்குது, சேர் போட்டுன்னு உட்காந்து கேளுங்க. நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கேளுங்கண்ணே. எல்லாரும் இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க. இப்போ மறுபடியும் வாசியமா? இப்போ நாகும் 1ஆவது அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி இந்த மலை, பர்வதம், கண்மலை அப்படின்லாம் சொல்லப்பட்டதெல்லாம் கோட் வேர்டு. நல்லா கவனிங்க. மலை என்பது மேட்டிமை, மனிதனுடைய மேட்டிமையை காண்பிக்கிறது. எல்லா மனுஷனும் மனமேட்டிமை உள்ளவனாய் இருக்கிறான். இந்த மலைகள்லாம் பெயர்ந்து போய்விடும் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். மலைகள்லாம் பெயர்க்கப்பட்டு கர்த்தர் தூக்கி எறிவார். ஏமா, இது எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள்! கர்த்தர் நம்மேல் பாராட்டி இருக்கிற கிருபை எவ்வளவு பெரிய மகத்தானது! அவர் நம்மை எப்படியெல்லாம் நினைவு கூர்ந்து இருக்கிறார்!
அவர் நம்மை எப்படி நேசிக்கிறார், அவருடைய இரக்கத்தை எப்படி நம்ம மேல ஊற்றி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. ஆனால் அவருடைய நீதி என்ன என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அவருடைய சமூகத்தில் மலைகள் எல்லாம் பெயர்க்கப்பட்டு போகிறது. இந்த மலைகள் எல்லாம் பெயர்க்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த மலைகள் மெழுகு போல உருகச் செய்கிறார் அவருடைய வார்த்தையினாலே. நான் சொல்ற டிஃபரெண்ட் புரியுதா? சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எல்லா மலைகளும் பெயர்க்கப்பட்டு போய்விடும். அப்போ நாங்கள் என்ன செய்யறது ஆண்டவரே? ஏன்னா மலைக்குன்னு ஒரு மகிமை இருக்கு இல்லையா? ஆமேனா? மலைப்பறை எவ்வளோ அழகாக. இப்போ கூட பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய அந்த ஹில் ஸ்டேஷன்லாம் நீங்கள் போனீங்கன்னா நல்லா கூலாக சில்லுன்னு அந்த மலைகள்லாம் அழகாக. ஏன்னா அது ஒரு பெரிய மகிமையை காண்பிக்கிறது. இயேசு ராஜாவுடைய மகிமைக்கு முன்பது அவர்தான் அல்பா ஒமேகா, ஆதியும் அந்தம் என்று சொல்லி பார்த்து விட்டோம். அவரே சர்வ வல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த நல்லவருக்கு முன்னாடி மலைகள் பெயர்க்கப்பட்டு போகிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் என்று சொல்லுவது மனிதர்களுடைய மேட்டிமை, இந்த நான் என்கின்ற அகங்காரம். இந்த அகங்காரம் எல்லாம் அகன்று போகிறது. ஆனால் கர்த்தர் என்ன செய்துவிட்டார்? தாம் நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளை அவர் வருகைக்கு முன்பதாக, அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக, அவருடைய சமூகம் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பதாக இந்த மலைகள், இந்த மேட்டிமையான எண்ணங்கள் எல்லாம் மெழுகு போல உருகச் செய்து விடுகிறார். ஆமேனா? மெழுகு போல அவருடைய அன்பு, அவருடைய நேசம், அவருடைய இரக்கம், இயேசு கிறிஸ்துவுடைய தயவு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய பாசம், அவருடைய நேசம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதை கண்டு அப்படியே நம்முடைய இருதயத்தில் அப்படியே மெழுகு போல உருகச் செய்து அவருடைய பிரசன்னத்தில், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த ராஜரீகத்தை பார்த்து நாம் ராஜாதி ராஜாவை துதிக்கும்படி செய்து விடுகிறார். அதுதான் அவர் நல்லவர். கரங்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். அதைத்தான் இங்கே நாகும் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் ஏசப்பாவுடைய சிலுவையை நம்புகிறீர்கள்? ஆமேன். அவரே என் மீட்பர். ஆமேன் சொல்லாமா? எல்லா மலைகளும், மலைனா மேட்டிமைன்னு சொல்லிட்டேன். ஆமேனா? நல்ல மேட்டிமை, நான் என்கின்ற அகம்பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு மத்தியில் கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? என்னை அழைத்து விட்டாரே, என் குடும்பத்தை தெரிந்து கொண்டாரே, என் குடும்பத்தில் உள்ளவர்களை அவர் நேசிக்கிறாரே, அவர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. அந்த இக்கட்டு நாள் என்பது நியாய தீர்ப்பின் நாள். அந்த நியாய தீர்ப்பு சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் சபையிலே துவங்க போகிறார் இல்லையா? நியாய தீர்ப்பு எங்க துவங்க போகுது? சபையிலே துவங்க போகுது. அன்னைக்கு நம்ம ஏசப்பாவுடைய மறைவில், அவருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி, ஆமேனா? அவருடைய சமூகம் நம்மை மூடி மறைத்து கொள்ளும். அவருடைய நீதி நம்மை மறைத்து கொள்ளும். அவர் நல்லவர். ஆமேனா? அவர் நல்லவர். தம்மை நம்புகிறவர்களை, ஏசப்பா என் பாவத்துக்காக தன்னை சிலுவையிலே பலியானீர், என்னை மீட்பதற்காக நீ சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தீர் என்று அவரை நம்புகிற அத்தனை பேர் மேலும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமேன். அப்போ அவருடைய சமூகத்தில் மலைகள் எல்லாம், எல்லா மலைகளும் அகன்று போய்விடும். ஆனால் அவருடைய பிள்ளைகளை எல்லாம் மெழுகு போல உருகச் செய்து அவருடைய அன்புல, அவருடைய நேசத்தில், அவருடைய பாசத்தில். 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நமக்கு என்ன செய்தார்? நாம் அகன்று போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. வாசிங்க பார்க்கலாம். கர்த்தரின் பிரசன்னத்தினால், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. எந்த பர்வதம்? இது நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கும் பயங்கர பெருமையில், நான் என்கின்ற அகம்பாவத்தில் அந்த நான், அந்த பர்வதம் நமக்குள்ள இருந்துச்சா? அப்பா எனக்கு நிறைய இருந்துச்சுப்பா. இயேசுராஜன் நாமத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆனால் அவருடைய கல்வாரி அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய நேசம், அவருடைய தயவு என் இருதயத்துக்குள்ள அத்தனை மேட்டிமைகளும் கரைந்து போக செய்தது. கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா.
ஏன் இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் நம்மை மெழுகு போல கரைய செய்தார்? அவர் என் மேல் வைத்திருக்கிற அன்பு. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவர்களையோ, மேட்டிமை மேடு மலை, மேட்டிமையானவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார். அப்போ தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற கிருபை நம்முடைய இருதயத்துக்குள்ள தாழ்மை, மெழுகு போல நம்முடைய இருதயத்தை உருகச் செய்து விட்டார். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்திருக்கிற அவருடைய மகிமையை நாம் எல்லாரும் நோக்கி பார்க்கும்படி தேவன் செய்தார். ஆமெனா. இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? அவள் தாங்க. அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிற அத்தனை மலைகளும் எப்படி உருகுச்சு? மெழுகு போல உருகிடுதும் சமமாயிருச்சு. ஆமெனா. நான் ஒன்றுமில்லை அப்பான்னு மண்ணோட மண்ணாய் ஆண்டவரே ஆபிரகாம் சொல்லுகிறார், கர்த்தாவே தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் பேச துணிகிறேன் என்று சொல்லி தன்னை சாம்பலுக்கு ஒப்பாக மெழுகு போல கரைத்து விட்டார் ஆபிரகாம் இயேசு ராஜா சமூகத்தில். ஆமெனா. அவருடைய பிரசன்னம், ஏனென்றால் ஆபிரகாமுக்கு தரிசனமானவர் மகிமையின் கர்த்தர். அவருடைய மகிமையை பார்த்தார், அவருடைய ராஜரீகத்தை பார்த்தார். அவர் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்கின்ற மகிமை ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது. ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. என்ன வெளிப்பட்டது? எல்லாம் சொல்லுங்க, என்ன வெளிப்பட்டது? வார்த்தை தான் தேவனுடைய சமூகம். எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை தான் தேவனுடைய சமூகம். ஏனென்றால் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். நம்முடைய மனதில் எல்லா மலைகளும் எப்படி உருகிச்சு? ஏன் ஏன் சரி, ஃபஸ்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸில். நான் யாருக்கும் புரியல, நான் அதுதான் சொல்லிட்டேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. ஏன் நம்முடைய மனதில் இருந்த பர்வதம் மெழுகு போல உருகுச்சு? அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி மலைகள் அகன்று போயிடும்பா. ஆமேனா. எல்லாம் கொஞ்சம்னா நல்லா டைட்டாக சாப்பிட்டீங்களா மதியானம்? அப்படியே கொஞ்சம் வெளியே தண்ணி இருக்குது, போயிட்டு நல்லா மூஞ்செல்லாம் கழுவிக்கின்னு ஃப்ரெஷ்ஷாக உட்கார. இல்லைன்னா நைட்டு 12 ஆனால் கூட விட மாட்டேன். இன்றைக்கி நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் என்பதை புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் நான் இன்னைக்கு விடவே போகிறதில்ல உங்களை. சரி, இப்போ நான் சரி, இப்போ மறுபடியும் நாகம் எடுத்து வாசி. நாகம் 1ஆம் அதிகாரம் 5 வாசி பார்க்கலாம். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசன்னத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போம். நல்லா அதில் குடியிருப்பா ஏசப்பா பூமிக்கு வரப்போறாரா? வரும்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை மேட்டிமையான குடிகள் இயேசு ராஜாவை என் கர்த்தர், என் ரட்சகர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், என்னை சிருஷ்டித்தவர், எனக்காக ஜீவனையே கொடுத்தவர் என்பதை அறியாதிருக்கிற அத்தனை பேரும் எடுபட்டு போக போகிறார்கள். காரணம், அவர்கள் மலைகளை போல துள்ளுகிறார்கள். பெருசா தங்கள் இருதயத்தில் மேட்டிமை கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வர மறுக்கிறார்கள். இந்த மலைகள் எல்லாம் அடுத்த வசனம் 6ஆம் வசனம் எல்லாம் கண்ணை பாரு, கண்ணை கழுவி கொஞ்சம் பாருங்க. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பெயர்க்கப்படும். மலை என்ன கவனி, மலை என்ன பண்ண போது? பெயர்க்கப்பட்டு, மலைகள் பெயர்க்கப்பட்டு தூக்கி எறியப்பட போகிறது. இயேசு ராஜாவின் பிரசன்னத்துக்கு முன்னாடி ஒன்று நிற்க முடியாது. நாமளும் அப்படிதான் இருந்தோம் முன்னாடி. ஆமேனா. ஆனால் அவர் நம்மேல தயவு வைத்து இரக்கம் வைத்து அவருடைய வார்த்தையின் மூலமாய் நமக்கு வெளிப்பட்டு அவருடைய சமூகத்தில் நம்மை சேர்த்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தை காணும்படியாய், அவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய மகிமையை காண வேண்டும். அவருடைய சமூகம் என்பது அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டோம். அவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய ராஜரீகம். ஆமேனா. இப்போ வார்த்தையை வாசிக்க 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 இந்த நான் என்கின்ற அகம்பாவம் என்னை விட்டு வெளியே போய் அப்படியே குழந்தைய போல மாறிட்டோம். எப்படி மாறிட்டோம்? சிறு பிள்ளையை போல மாறிட்டோம். முன்னாடிலாம்
ஒரு சின்ன ஒரு சீன் அப்படி சொல்லிட்டாவே நம்ம அவங்க மூஞ்சியை திரும்பி பார்க்க மாட்டோம். இப்போ எல்லாம் அடுத்த வினாடியே மறந்துடுறோம். ஆமேனா? உடனே அவங்க கூட கை குலுக்கி பேசுகிறோம். ஒரு குழந்தைய போல மாறிட்டோம். இதுதான் அவருடைய பிரசன்னத்துக்குள், அவருடைய சமூகத்தில் வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். அவருடைய சமூகத்தில் நாத்திகம் என்னையா பார்த்தோம்? அவருடைய சமூகம்தான் வார்த்தை. அவருடைய அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. நானே அவருடைய சமூகமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்னவென்றால், இயேசு ராஜாவுடைய மகிமை. அவர் அநேக கிரீடங்கள் பூண்டவராய், அவர் சிரசின் மேலே அநேக கிரீடங்கள் தரிக்கப்பட்டவராய், அவர் வெள்ள குதிரையின் மேலே அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவரே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா. அவருடைய சமூகத்தில் யார் இருப்பார் என்றால், யார் யாருடைய பர்வதங்கள் மெழுகு போல உருகிருச்சோ. ஆமேனா? மகிமை, ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்றென்றைக்கு யாருடையவைகள்? அதைத்தான் ஒருவர்னால ஜபத்தில் கொடுக்கிறோம். அவருக்கு மகிமையை செலுத்தி அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் என்பது அவர் தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா என்பது. இப்போ வாசி 7 வசனம் 1-7. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை ஆமென். யாரெல்லாம் ஏசப்பா நம்புறீங்க? உங்களை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் என்னை பார்த்ததும் பார்க்காத மாதிரி போகிறான், என்னென்னு விசாரிக்கல, என்னை ஒரு மாதிரி என்னை அலட்சியம் பண்ணுறான். அப்படிலாம் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறியா? கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், இயேசு ராஜாவை நம்புகிற உங்களை அவர் அறிந்திருக்கிறார். உங்களை அவர் உயர்த்துவார். அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் என்றென்றைக்கும் உங்களை நிலைக்க செய்வார். இப்போ நமக்கு என்ன செய்தார் ஆண்டவர் என்றால், அதைத்தான் 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய மகிமை. இயேசு ராஜாவுடைய மகிமை, அவருடைய சமூகம் என்பது அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தின அந்த தாழ்மை. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி வெளிப்படுத்திய வார்த்தை நம் கையிலே கொடுத்தார். அந்த வார்த்தையை நாம் நல்லா தியானிக்க 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 அவருடைய பிரசன்னத்துக்கு உள்ளே நாம் கடந்து வந்து விட்டோம். ஆமேனா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்றால், ராஜாதி ராஜாவுடைய முகப்பார்வை, அவருடைய மகிமை நம்மேல் வந்திருக்கிறது. மகிமையின் கர்த்தரை பார்த்தா மகிமை நம்மேல் தான் வரும். ஆமேனா? நம்மெல்லாம் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறோம். காரணம், மகிமையின் ராஜாவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ 97ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் இப்போ வாசி. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. சர்வ பூமியின் சொல்லுங்க, சர்வ பூமியின் யாரு? இயேசு ராஜா. கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? இந்த சர்வ பூமிக்கும் ஆண்டவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப மகிமையெல்லாம் யாருக்கு? இதுக்கு விரோதமா செயல்படுற ஆவி தான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இந்த பூமியில நான் தான் ராஜான்னு சொல்ல போறான் அவன். ஆனா இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி தான் நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா வேத வசனத்தை தேவன் நம்ம கையில கொடுத்துட்டு அதை வாசிக்க 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 அந்த வேதத்தில் இருக்கிற மறைபொருள்கள், வேதத்தில் இருக்கிற மறைபொருள்கள், வேதத்தில் இருக்கிற மறைபொருள்கள் சுரமண்டல மகிமையின் மேல் நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த போது நமக்கு உள்ளிருந்த மேட்டிமையான மலைகள் அப்படியே மெழுகு போல கரைஞ்சி போயிருச்சு. இப்படி மெழுகு போல கரைந்தவர்கள் இயேசு ராஜாவே இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிற 1000 வருட அரசாட்சி இயேசு ராஜா இந்த பூமியிலே அவர் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறவர் என்பதை நான் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆமேனா? 1 வாசிப்பாங்களே அந்த சங்கீதம் 95. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கையை தட்டி உற்சாகமாய் இயேசு ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் வரப்போறார். சொல்லுங்க, இப்போ மலைகள்ல எப்படி உருகிச்சு? இந்த மெழுகு போல உருகின மலைகள் யாரு? நாம. அப்பா புரிஞ்சு போச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மெழுகு போல உருகின மலைகள்ல யாரு? நமக்கு இப்போ மெழுகு போல உருகி அரைச்சி நாம் எல்லாரும் ஒன்றுமில்லை என்கின்ற மகிமைக்குள்ளே வந்து விட்டோம். நம்மெல்லாம் யாரும் நான் ஒன்றுமில்லை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் ஒன்றுமில்லை. இதுதான் மெழுகு போல உருகினா என் கர்த்தர் தான் ராஜா. மகிமை இல்லை யாருக்கு? ராஜாவுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, தேவனுக்கு. அப்ப தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பதுதான் அவருடைய பிரசன்னம். இந்த வேதத்தை நம் கையில தேவன் கொடுத்தார். அவர் சமூகத்தில் வந்து விட்டோம். அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். அவருடைய மகிமையை நாம் உணர வேண்டும். இயேசு ராஜா சமூகத்தில், தேவ சமூகத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை, இயேசு ராஜாவுடைய மகிமையை நாம் உணர வேண்டும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். அவரே பூமி அனைத்துக்கும் ராஜாதி ராஜா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. அந்த மலை தேவன், அது தேவாதி தேவனுக்கே மகிமை. எனக்குள் இருந்த மலை மெழுகு போல உருகிற்று. இது ஸ்டடி எல்லாம் பண்ணியாச்சு பல முறை. இப்போ அதுக்கு உள்ளே போக விரும்பல. நீங்கள் அப்படியே பேனடியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கு தான் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஃபாஸ்டிங், ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு வார்த்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். கடமைக்காக வந்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. கர்த்தர் உங்கள் தலை மேலே வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, தொடர்ந்து வாசிப்பேன். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். புரிஞ்சு போச்சா? நீதியும் நியாயமும் யாருடைய சிங்காசனத்தின் ஆதாரம்? இயேசு ராஜா. அந்த சிங்காசனத்தில் ஒரு மனுஷன் வீற்றிருக்கிறார். சிங்காசனம் என்பது தேவன் சிங்காசனம். தேவன் தான் சர்வ வல்லவர். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது என்பது மகிமையின் கர்த்தர். ஆமென். அவர் மகிமையின் கர்த்தர். இந்த மகிமையின் கர்த்தர் தான் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாம் அவருடைய பிரசன்னத்தில் மெழுகு போல உருகிவிட்டு தூளும் சாம்பலமா இருக்கிறேன், அடியேன் பேசுகிறேன், ஒரு முறை என்னை மன்னித்து விடும் என்று சொல்லி அவர் மெழுகு போல உருகினவராய், நான் ஒன்றுமில்லை. எல்லா வாய்த்த சொல்லுங்க, நான் ஒன்றுமில்லை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க இல்லையா? ஒருவன் தான் ஒன்றுமில்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாயிருக்கிறான். நான் ஒன்றுமில்லை என்பது தான் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். தேவ சமூகம் என்பது எல்லார் கையிலும் வார்த்தையை தேவன் கொடுத்து அவர் சமூகத்தில் நமக்கு மனமகிழ்ச்சியையும் ஜெயத்தையும் கொடுக்கிறார். கர்த்தருடைய பிரசன்ன ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னம் என்பது அவருடைய மகிமை. அவர் மேகமும் வாசிமாத கலாத்தியர் 6:3 எடுத்து வாசிக்க போல வேகமா. ஒருவன் தான் ஒன்றுமில்லாது. எல்லா வாய்த்தல் சொல்லு, நான் ஒன்றுமில்லை. இதுதான் அவருடைய பிரசன்னத்துக்கு உள்ளே வருகிற அனுபவம். நான் ஒன்றுமில்லை. தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருப்பான். இப்ப தொடர்ந்து வாசி 90 சங்கீதம். அக்கினி அவருக்கு முன்பாக, அவருக்கு முன் சென்றது, சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. யாரை சுட்டெரிக்குது? தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணுகிறானே. அம்மா கவனி, தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணுகிறானே அவனை சுட்டெரிக்க போகிறது அக்கினி. இது எப்படின்னு பார்க்க போறோம்னே, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அப்புறம் அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. அந்த மெழுகு போல உருகினவங்க தான் நாம. ஆமேனா? நான் மெழுகு போல உருகிட்டேன் என் ஏசாப்பாவுடைய அன்பினாலே. அவர் ஏன் அவருடைய சமூகத்தில் மெழுகு போல உருகிட்டோன்னா அவர் எடுத்த ஜெயம் எனக்கான ஜெயம். ஆமேனா? அவர் அன்பு எவ்வளவு பெரிய, அவர் ஏறெடுத்த ஜெயம். பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிறாரே, அது எனக்கானது. அந்த அன்பை நீங்க நினைத்தீங்கன்னா கிறிஸ்துடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னது என்பதையும் அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாயும் இருக்க வேண்டும் நாம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியினுடைய யார்? சர்வ பூமிக்கு ஆண்டவர் யாரு? அப்போ உன் இஷ்டத்துக்கு ஏன் செய்யறீங்க? இதான் ஆபிரகாமின் மார்க்கம். இதுதான் அவரை தேடி விசாரித்து அவர் அறிகிற
யாக்கோபினுடைய சந்ததி இந்த மெழுகு போல உருகி நான் தூளும் சாம்பலும் என்றுதான் ஆபிரகாம் அங்கே அறிக்கை செய்கிறார். சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்தில் அங்கே சோதோம் கொமோராவி பட்டணத்தை அக்கினில் அழிக்க வந்தபோது அங்கே ஆபிரகாம் ஏறெடுத்த அந்த ஜெபம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். அதில் 18வது அதிகாரம் 25 வாசி பார்க்கலாம். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக கரங்களை தட்டி தான் ஆபிரகாமின் மார்க்கம். சர்வலோக ஆண்டவராய் இருக்கிற இயேசு ராஜாவுடைய பிரசன்னம். பிரசன்னம் சமூகம் என்பது வார்த்தையை பெற்றுக்கொண்டது. ஏமா நம்ம எல்லாம் தேவ சித்தம் செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நான் என்கின்ற மலை கரைந்து சர்வலோக நியாயாதிபதியே என் இயேசுராஜனே உம்முடைய சமூகத்தில் எனக்கு நீதி செய்யும் ஐயா. இந்த ஆத்தும பாரம் இருக்கே, ஆத்தும பாரம் இதாங்க ஆபிரகாமின் மார்க்கம். ஆபிரகாமின் மார்க்கம் இரக்கம். ஒரு ஆத்மாவை அழிந்து போக விடக்கூடாது. எல்லாரும் இந்த மகிமையின் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே இயேசு ராஜாவுடைய மகிமையை கண்டு எல்லா மேட்டிமைகளும் சபைக்கு உள்ளே வந்து மெழுகு போல உருகி நான் ஒன்றுமில்லை. எல்லா வாய்த்தல் சொல்லு, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, நீங்களும் நானும் பாக்கியவான்கள், அவரை அண்டிக் கொண்டவர்கள். ஆமேனா. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். ஆண்டவர்கிட்ட போயிட்டு கிரியேஷனை பத்தி பேசுறாரு. இப்போ ஆண்டவர் பூமியின் மண்ணினாலே மனுஷன் என்ன பண்ணாரு, உருவாக்குனார் இல்லையா? அது நமக்கு மண்ணுன்னு தமிழில் போட்டுக்குது, மூல பாஷையில் ஆஃபர், அதாவது வந்து சாம்பல். சாம்பலுக்கு என்ன கிடையாது, என்ன கிடையாது, உயிர் எரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு உள்ள இருந்த எல்லா ஜீவன் நான் ஒன்றுமே கிடையாதுப்பா. எதுக்குங்க இவ்வளோ பெருமை இந்த வாழ்க்கையில்? சாம்பல், நான் தூள் ஆண்டவரே, நான் சாம்பல். இதான் மெழுகு போல உருகினது. அவருடைய பிரசன்னம் நமக்கு தெரிய வேண்டும். இயேசு ராஜாவுடைய பிரசன்னம் நமக்கு தெரிய வேண்டும். நான் தூளும் சாம்பலுமாக இருக்கிறேன். இது என்ன நடந்துச்சு? அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு தேவனுடைய வார்த்தையை கையில் கொடுத்தார். அந்த வார்த்தை நமக்கு உள்ளே வந்து என்ன செய்கிறது? நம்ம இளைப்பாறுதலுக்குள்ளாக கொண்டு போகிறது. நான் தூளும் சாம்பலும், நம் மனசுக்குள்ள இந்த போராட்டங்கள்லாம் மாறி நான் தூளும் சாம்பலும் என்கிற மகிமைக்குள்ளே வருகிறது. இப்போ நாம் தேவ பிரசன்னத்துக்குள்ளே தான் வந்து விட்டோம். முதலாவது இயேசு ராஜாவுடைய அந்த பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். எடுத்து வாசிங்க, எபிரேயர் 4:12 வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய சமூகம் தான் தேவனுடைய வார்த்தை. ஓகேவா? தேவனுடைய சமூகம் தான் என்னது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கத்தக்கதாயும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை நீங்கள தொடர்ந்து வாசிக்கிறீங்க தானே? வாசிக்கிறீங்க, தியானிக்கிறீங்க. அவருடைய சமூகத்தில் இருந்த நாம் இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். அவருடைய சமூகம், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம உள்ளே வந்து விட்டோம். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் போது இது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் என்னுடைய ஒரு பெரிய ஆப்ரேஷனை செய்கிறது. இந்த வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாகிய நமக்கு, தியானிக்கிறவர்களாகிய நமக்கு என்னது? ஆத்துமா, ஆவி, கணுக்கள், ஊன் எல்லாத்தையும் நல்லா கூறு போட்டு பாட்டு அறுத்து நான் என்ன யோசிக்கிறேன், நான் யோசிக்கிற என் நினைவுகள் தேவ சித்தமா அல்லது என்னுடைய மாம்ச சித்தம்? இந்த மலை அதுதான் மெழுகு போல கரையணும்.
நான் அப்படி இருக்கிறேனா, அல்லது நான் மலை மாறியே என் மாம்சத்தின்படி யோசிக்கிறேனா, அல்லது நான் மெழுகு போல உருகி என் கர்த்தருடைய சித்தத்தை நான் யோசிக்கிறேனா என்பதை இந்த வேத வசனம் பரிபூர்ணமாக உங்களுக்கு உணர்த்திடும். அப்போ இந்த வேத வசனத்தை பெற்றுக்கொண்ட நாம் இருதயத்தின் யோசனைகளையும் வகையறுக்கும். நீ என்னென்ன கேட்டகரியில் நீ யோசிக்கிற உன் சிந்தனைகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வேத வசனம் யோசிச்சிடும். அதுதான் பிள்ளைங்க எல்லாம் தேவ சமூகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த பிள்ளைங்களுக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை உள்ள அவர்களை நல்லா உள்ள போட்டு நல்லா அவர்களை பயிற்றுவிக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைங்களை ஏசப்பா சமூகத்துக்கு கொண்டு போயிடலாம். நீ உண்மையிலேயே உன் பிள்ளைங்களை நீ நேசிக்கிறது உண்மையானால், உன் பிள்ளைங்க வசனத்தை சாப்பிட வேண்டும் என்பதற்காக நீங்கள் சாப்பிடாம தேவசனத்தை விழுந்து கிடுங்க. பிள்ளைங்களால் வசனத்தை ஏற்றுக்க முடியாது, ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகத்தில் விளையாட்டு, உலகத்தை என்ஜாய் பண்ணணும், அந்த மனதில் தான் இருப்பாங்க. உண்மையிலேயே நீங்கள் அந்த பிள்ளைங்களை நேசிக்கிறீங்க, தேவன் கொடுத்த பிள்ளை என்ற பார்வை உனக்கு இருக்குமே ஆனால், என் பிள்ளைங்க வசனத்தை சாப்பிடணும் ஆண்டவரே, இந்த மெய்யான போஜனத்தை அவங்க சாப்பிடணும்னு சொல்லி நீ சாப்பிடாம நீ தேவ சமூகத்தில் விழுந்துனா உன் பிள்ளைங்க தேறுவாங்க. அப்படி இல்லை, என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை நீ சொல்லுவேன்னா ரொம்ப கஷ்டம். அந்த பிள்ளையோட இருதயத்துக்குள்ள மலை இருக்குது. அந்த மலை உருகிற மெழுகு போல உருகிறத ஒரு மகிமை எது என்றால், ஒரு பிரசன்னம் எது என்றால், இந்த வேத வசனத்தினுடைய ஆழங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இது நமக்குள்ள என்ன செய்கிறது என்றால், முதலாவது நம் உலகத்தில் கடந்தோம். தேவன் இந்த அக்னிமயமான இந்த வேத வசனத்தை நமக்கு முன்னாடி கொடுத்து, என்ன மெழுகு போல, மெழுகு எதுக்கு முன்னாடி உருகும், வாய்த்தோசி மெழுகு எதுக்கு முன்னாடி உருகும், அக்னிக்கு முன்னாடி உருகும் இல்லையா மெழுகு. இந்த வேத வசனம் அக்னி. உன் பிள்ளை எப்பேற்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்க மேலே தப்பு இல்லை, பெத்தவங்க மேலே தான் தப்பு இருக்கு. உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுக்காக அழுங்க. இந்த குறைஞ்சது நல்ல இந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிள்ளைங்க வசனத்தில் நல்லா ஊறி தேறி வந்துட்டாங்கன்னா உன் பிள்ளை இந்த பூமியில நிலைத்திருக்கும். வேற வழியே கிடையாது, வேற சான்ஸே கிடையாது. உன் பிள்ளைய நீ இந்த பூமியில நிலைத்திருந்து நீ பார்க்கணும்னா இந்த அக்னிக்கு முன்பதாக நிறுத்துங்கள். இந்த வேத வசனம் உபாகமம் 33:2 வாசி. உபாகமம் 33:2 வாசி, வேகம் எடுத்து வாசி. கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தருளி சேயிலிருந்து அவர்களுக்கு உதயமானார். பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து 10,000 பரிசுத்தவான்களுடைய பிரசன்னம், 10,000 பரிசுத்தவான்களோட என்ன ஆனார்? பிரசன்னம், அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய மகிமை வெளிப்பட்டது. அவர்களுக்காக அக்கினிமயமான பிரமாணம் அவருடைய வலது கரத்திலிருந்து என்ன புறப்பட்டுச்சுமா? இது அக்கினி. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. என்னது இந்த வசனம்? என்னது? அக்கினி. உன் பிள்ளைங்களுக்கு தேவ பயம் இருக்கா? உன் பிள்ளைகள் நேசிக்கிறீங்களா? நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இயேசு ராஜா, அவர்தான் ராஜா, அவர்தான் மகிமைக்கு பாத்திரர் என்று உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து உங்கள் பிள்ளைகளுடைய இருதயம் மெழுகு போல உருக வேண்டுமேனால் இந்த அக்னியை கொடுங்கள். எப்பேற்பட்ட பாவமும் கரைந்து போகும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளுக்குள்ள பாவம் இருக்கிறது, அதான் பிள்ளைகள் அடங்க முடியவில்லை. ஆனால் தேவன் அவர்களை நேசிக்கிறார். நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் சரி, நீ தேவனை அறியாதிருந்த காலத்தில், இந்த அக்னிமயமான பிரமாணத்தை நீ அறியாதிருந்த நேரத்தில், நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, இந்த வேத வசனத்தை வாசித்தனா இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், கண்மலையை பிளக்கிற சம்மட்டி, தேவனுடைய வார்த்தை அக்னி ஜுவாலை. எரேமியா 23:29 வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை அக்னி ஜுவாலையை போன்றது. எடுத்து வாசி பார்க்கலாம். இந்த அக்னிக்கு முன்னதாக உன் இருதயம் மெழுகு போல உருக வேண்டும். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தினாலே இந்த அக்னிமயமான பிரமாணத்தை நம் கையிலே கொடுத்தார். ஆமேனா? ஆக எல்லாம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கவனிங்க. இப்போ நான் அப்படி லைனாக கொண்டு போகிறேன், டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கவனிங்க. எப்போ நம்ம எல்லாரும் இப்போ எங்கே இருக்கிறோம்? அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். இந்த பிரசன்னம் என்பது ராஜாவுடைய மகிமையை பார்ப்பது. பிரசன்னம் என்ன? இயேசு ராஜாவின் மகிமையை பார்ப்பது.
இப்போ தேவன் என்ன செய்து விட்டார்? நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆக இந்த வார்த்தையாகிய தம்முடைய குமாரனை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்த தேவனுக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் வாழ்க. ஆமென் சொல்லாமா? இப்போ எல்லாம் கவனி, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் மரணம் வந்து விட்டது. அவன் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை. அப்படியானால் தேவன் தம்முடைய வார்த்தையை, அதாவது தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். முதலாவது வார்த்தையை கொடுத்தார். அந்த வார்த்தை தான் தேவனுடைய குமாரன். தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிரசன்னமானார். என்னானார்? பிரசன்னம் ஆகி ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்து விட்டார். ஆமெனா? தேவன் அக்னிமயமானவர். இப்போது நாம் எல்லாரும் இந்த வேத வசனத்தை பெற்றுக்கொண்டோம். யூதர்கள் கையில் இந்த அக்னி பிரமாணத்தை கொடுத்தார். நல்லா கவனிக்கணும், யூதர்கள் கையில் இந்த அக்னி பிரமாணத்தை கொடுத்தார். இந்த அக்னி பிரமாணமே என்னவென்றால், என்னுடைய மகிமையை நான் வெளிப்படுத்துவது. என்னுடைய மகிமை யார் என்றால் என் குமாரன் பிரசன்னமானார். என் குமாரன் பிரசன்னமாகி நமக்கு ஜீவனையும் அழியாமையும் நமக்கு கொடுத்து சுவிசேஷமாய் அறிவித்து விட்டு போனார். ஏனென்றால் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல்லா விதமான கிருபைகளையும் நம்மேல் ஊற்றிவிட்டு இந்த வேத வசனம் என்கின்ற ஒரு சமூகத்தை கொடுத்து அவருடைய குமாரன் இந்த வார்த்தையானது மாம்சமாகி இந்த பூமியில வந்தாரே, அது தேவனுடைய பிரசன்னம், அது இயேசு ராஜாவுடைய பிரசன்னம். எடுத்து வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 1:9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்ம ரட்சிக்கல. நம்முடைய கிரியை நல்ல கிரியா இருந்துச்சு, எல்லாம் பாவம் செய்திருந்தோம். நம்முடைய கிரியைகள் ரட்சிக்காமல் அவர் தம்முடைய தீர்மானம், அவர் முடிவெடுத்தார், தமக்குள்ளே ஆணையிட்டார், அவர் தெரிந்து கொண்டார். தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியேயும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே. ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியில வந்தாரே, அது தேவனுடைய பிரசன்னம். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆமெனா? அதுதான் சொல்றாரு தேவனுடைய மகிமை. இயேசு என்றாலே மகிமை. யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார், நாங்கள் அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. ஆமென். ஆக பிரசன்னம் என்பது இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர். அவருடைய பிரசன்னத்தினாலே, பிரசன்னம் ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். எத்தனை பேருக்கு சொல்றது சத்தியம் புரிஞ்சுது? ஜீவனையும் அழியாமை, நாம் அழிய போறது இல்லை. இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், இயேசு கிறிஸ்து சர்வ லோகத்துக்கும் ஆண்டவர், இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிற, 1000 வருட அரசாட்சி செய்ய போகிற மகிமையின் கர்த்தர் அவர் என்று விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அழிவு இல்லை. ஏனென்றால் நாம் மெழுகு போல உருகிவிட்டோம். இந்த வேத வசனம் ஆமென் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எனக்குள்ளே ஒரு பரிபூர்ணத்தை கொடுத்திருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிப்பட்டதுக்கான காரணம், நான் அழிய மாட்டேன். கையை வைத்தாமேன்னு சொல்லுங்கப்பா. இந்த என்ன இப்படியே ஒரு மாதிரி உட்காந்து, யாருக்கும் முடிவு தெரியல. உங்களுக்கு யாரோ உட்காந்து யோசிக்க மாட்டீங்க, ஒரு நாள் நான் சாவ போகிறேனே, நான் எங்கே போவேன், நான் செஞ்ச பாவங்கள் எவ்வளோ கொடுமையானது, இதுக்கான தண்டனை என்ன? கடந்த வாலிபர் கூடுகையில் பிள்ளைங்களை கேள்வி கேட்டேன், நரகம் இருக்குதான்னு கேள்வி கேட்டேன். அப்படி திருதுன்னு மூச்சாங்க. அவங்க விளக்கம் கொடுத்தேன்.
என்ன விளக்கம் கொடுத்தேன்? ஒரு பையன் வந்து ஒரு பையன் எடுக்கிற 100 ரூபாவை பிடிங்கின்னு ஓடி போயிடுறான். அது தப்பா கரெக்டா? தப்புன்னு சொன்னால் தப்புக்கு என்ன வரணும்? அவ்வளோதான், நரகம் இருக்குது. நரகம் உன் மனசாட்சிக்கே நல்லது எது கெட்டது எது, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தீர்க்கிறது. அந்த மனசாட்சி தேவனுடையது. அப்படியானால் குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை உண்டு. நீ எவ்வளோ குற்றம் செஞ்சிருக்கிற? அப்போ நீ எங்கே தான் போய் ஆகணும்? எங்கே தான் போய் ஆகணும்? எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள், எவ்வளவு கோபம். எத்தனை பேர் மேலே கோபப்பட்டிருக்கிற நீ காரணம்லாம் கேட்கக்கூடாது. நீ ஏன் கோபப்பட்ட? அதுதான் கேள்வி. அப்படியானால் நீ போக போகிற இடம் எங்க? அக்கினி கடலுக்கு போற. நீ அழிஞ்சிருவ. ஆனால் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவரை விசுவாசிக்கிற நமக்கு ஜீவனையும் அழியாமையும் நமக்கு சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கி விட்டார். நான் அழிவது இல்லை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நம்ம மெழுகு போல உருகிட்டோம் ஏசப்பாவுடைய அன்புல, தேவ அன்புல. நாம் பாவிகள் தான், நாம் செய்த பாவங்கள் நமக்கே தெரியும். ஆனால் தேவன் நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரன் மேல சுமத்தி நமக்கு ஜீவனையும் அழியாமையும் கொடுத்து விட்டார். ஆக தேவனுடைய வார்த்தையின் பிரசன்னம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம். ஆமெனா? நல்லா புரிஞ்சுக்கணும். வார்த்தையினுடைய பிரசன்னம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அவர்தான் தேவனுடைய குமாரன். அவர் பிரசன்னம் ஆனதினாலே, அவர் இந்த பூமிக்கு வந்ததினாலே, இது முதலாவது வருகை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது முதலாவது வருகை, அவருடைய பிரசன்னம். அப்போ அவருடைய பிரசன்னத்தினாலே, இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தினாலே நாம் எதை பெற்றுக்கொண்டோம்? ஜீவனையும் அழியாமையும் பெற்றுக்கொண்டோம். இப்போ இந்த ஜீவனையும் அழியாமையும் பெற்றுக்கொண்டு, இரண்டாவது இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இந்த அழிவிலிருந்து நாம் அழியாமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் முதலாவது வார்த்தையின் பிரசன்னம், அதில் நாம் பரிபூர்ணப்பட வேண்டும். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம். ஆமெனா? இயேசு கிறிஸ்து என்ற ஒரு மனுஷன் வந்தாரா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் இருப்போமே ஆனால் ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். மூன்றாவது இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். மூணாவது எது? 4 பாயிண்ட் தான் சொல்ல போறேன், கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. முதலாவது வசனத்தின் பிரசன்னம், தேவனுடைய வார்த்தையின் பிரசன்னம். இரண்டாவது அந்த வார்த்தையானவர் இயேசுவானவராக பூமியில பிரசன்னமானார். அதனையா வாசித்தேப்ப 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்தோம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்துக்கு உள்ளே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே பங்கடைவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள்ளே வந்துவிட்டோம். ஆமெனா? ஆமெனா? இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்துக்கு உள்ளே இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னத்துக்கு உள்ளே சென்று விடுவோம். அவ்வளவுதான். ஆமென். அப்போ அப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே செல்லாதவர்களா இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பிரசன்னத்தினாலே அழிக்கப்படுவார்கள். அவ்வளோதான் 4 காரியம். இப்போ நம்ம லைனாக இப்போ பார்த்து முடிக்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், எத்தனை பேர் இந்த வசனத்தின் பிரசன்னத்துக்குள்ளே போகிறீங்க? எத்தனை பேர் தொடர்ந்து வேதத்தை தியானிக்கிறீங்க? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார். இந்த வசனத்தில் மட்டும்தான் உங்கள் இதயம் மெழுகு போல உருகும், வேறு எதுலையும் உருகாது. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போகணும்னா, உங்கள் பிள்ளைகளோடு கூட நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகணும்னா,
உங்களுக்கு வசனத்தினுடைய வல்லமை தெரியணும். வசனத்துடைய வல்லமை தெரிஞ்சதான் தேவராஜ்யத்துக்குள்ளே போகலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் இந்த பூமிக்குரிய காரியங்களை இயேசப்பா கொடுப்பார். ஆனால் பரலோகம் போக மாட்டீங்க, நித்திய வாழ்க்கைக்கு போக முடியாது. நீங்கள் நித்திய வாழ்க்கைக்கு போகணும்னா இந்த வேத வசனத்துக்கு முன்பதாக உங்கள் இருதயம் மெழுகு போல உருக வேண்டும். அதுவே ஆபிரகாமின் மார்க்கம். ஆக வசனத்தினுடைய பிரசன்னத்துக்கு உள்ளே வந்தவர்களுக்குத்தான் இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் புரியும். அவர் தேவனுடைய குமாரன். அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமை பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தை வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார் என்கின்ற அந்த இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்துக்கு உள்ளே இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்துக்கு உள்ளே இருக்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். ஆமெனா? இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் என்பது மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. ஆமெனா? இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னம் என்பது அவருடைய ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். எல்லாத்துக்குமே ஆதாரம் இந்த வேத வசனம் தான். இப்ப எடுத்து வாசி, தீத்துக நிருபம் 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் வாசி பார்க்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி, கரங்களை தட்டி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம், அவருடைய பேரன்பு. எல்லா மனுஷர் மேலும் அவர் அன்பா இருக்கிறார். என் குமாரன் தான் ஜீவன், என் ஜனமே, என் பிள்ளைகளே, என் குமாரனாகி இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு ஜீவன், அவர்தான் மெய்யான போஜனம். இந்த வேத வசனத்தை சாப்பிடுங்க, இந்த வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிங்க. இவர்தான் என் குமாரன், இவர் உன்னுடைய இருதயத்தை அக்கினி போல உருகச் செய்வார். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ பிரசன்னம், தேவ கிருபையானது பிரசன்னம் ஆகி என்பதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம். ஆமெனா? ஆமெனா? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தேவ கிருபையானது பிரசன்னமாகி அவர் நமக்கு ரட்சிப்பை பிரசன்னப்படுத்தி என்ன பண்ணாரு? மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே நமக்கு வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா! அந்த பிரசன்னத்துக்குள்ள நீ இருந்தனா, இயேசு ராஜாவுடைய பிரசன்னத்துக்குள்ள நீ இருந்தனா, உனக்கு என்ன நடக்கும்? வாசி தொடர்ந்து. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் உலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற. கவனி. இப்ப யாருடைய வார்த்தையின் பிரசன்னத்துக்குள்ளே இருந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். ஆமெனா? இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம் என்பது இயேசு ராஜா தேவனுடைய குமாரன், அவரே சர்வபூமியின் ராஜா, அவரே ஜெயங்கொண்ட ராஜா என்கின்ற வெளிச்சம் நமக்குள்ள புரிய ஆரம்பிக்கும். ஆமெனா? இயேசு ராஜாவுடைய பிரசன்னத்துக்கு உள்ளே நாம் இருப்பேமே. ஆனால் இப்ப எல்லாம் எதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னம். என்ன பிரசன்னம்? முதலாவது வருகையில் அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் இரண்டாந்தரம் அவர் பிரசன்னம் என்று சொல்லுவது. இப்ப வாசி பார்த்த வசனம். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவன் இதான் சர்வ வல்லமையுள்ள இயேசு ராஜா, மகாதேவன். ஆமென் சொல்லுங்களேன். அவர் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இது என்ன பிரசன்னம்? இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம். முதலாவது என்ன பிரசன்னம்? தேவனுடைய வார்த்தையின் பிரசன்னம். சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையின் பிரசன்னம் என்ன அப்படின்னா என்னன்னா, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த வேத வசனத்துடைய பிரசன்னம்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்கள் நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன், அவர் உங்களுக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் நீங்கள் செவி கொடுப்பீர்களாக என்று ஒரு நியாயப்பிரமாணமே சொல்லுகிறது. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்துக்குள்ளாக வர முடியாமல் இயேசு கிறிஸ்து நிராகரித்து விட்டார்கள். நாம் அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். ஆமேனா? இப்போ நாம் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். யாருடைய பிரசன்னம்? இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னம்னா என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். தேவனுடைய குமாரன் என்றால் அவர்தான் சர்வபூமியின் ராஜா. ஆமேன் சொல்லுங்க, அவர்தான் ராஜா. இப்போ நாம் அவருக்குள்ளே வந்து இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன 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 பிரசன்னமாகுதல்? இந்த மகிமையின் பிரசன்னமாகுதல் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், ரகசிய வருகை. ரகசிய வருகை என்று ஒன்று பைபிள் இருக்குதா? அது எழுத்தின்படியெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. அது ஆவிக்குரியவர்களுக்கானது. அது மகிமை. அது மகிமையில் தான் புலப்படும். அப்போ ரகசிய வருகைன்னு ஒன்று இல்லை. நாங்கள் ரகசியவர்களை விசுவாசிக்க மாட்டோம். நீ வந்து நியாயப்பிரமாண சுயநீதிக்காரர்கள். ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது ஸ்பிரிட், அது ஆவிக்குள்ளே இருக்கிறது. அப்போது இந்த நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் மகிமையின் பிரசன்னமாகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்து முதலாவது மாம்சத்தோட ரத்தத்தோடு இந்த பூமிக்கு வந்தார்ல. இப்போ மத்திய ஆகாயத்தில் இப்போ பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்திருக்கிறார். மத்திய ஆகாயத்தில் அவர் மத்திய ஆகாயம் வரைக்கும் அவர் வருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிமைப்படுத்தி மறுரூபப்படுத்தி சபையை அப்படியே மேலே கூட்டி போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் மகிமையின் பிரசன்னமாகுதல். ஒவ்வொரு சபையும் சபையில் இருக்கக்கூடிய தனித்தனி நபரும் இந்த மகிமையின் பிரசன்னமாகுதலை மாத்திரமே எதிர்நோக்கி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக 11வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுனுடைய மாம்சத்தில் இரத்தத்திலே வந்து மாம்சத்தை இரத்தத்தையும் ஜெயங்கொண்டு அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் நமக்கு சுவிசேஷமாக பிரசங்கித்ததை காண்பிக்கிறது. 12வது வசனம் நம்முடைய ஜீவியத்தை காண்பிக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்த நமக்குள்ளே என்ன நடக்கிறது? அது என்ன பண்ணுது? அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுக்கிறது. தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக உலகத்தில் ஜீவனம் பண்ணும்படி தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மறுரூபப்படுத்துகிறது. அப்படி நமக்குள்ளே ஒரு மறுரூபம் இந்த உலகத்தில் இருக்குமேயானால் அவருடைய வருகையிலே மறுரூபமாகி விடுவோம். ஆமேனா? ஆக நாம் மறுரூபம் ஆக வேண்டுமே ஆனால் நம்முடைய மனம் மறுரூபப்பட வேண்டும். தேவனுடைய பிரியமும் நன்மையும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறிவதினாலே நம்முடைய மனம் புதிதாகிறது. இந்த மகிமையின் பிரசன்னமாகுதல் தான் பிலிப்பியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம் வாசிக்க பார்க்கலாம். பிலிப்பியர் 3வது அதிகாரம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப தீத்துவுல என்ன எதுனாரு? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா அது மகிமையின் பிரசன்னமாகுதல் என்றால் கிறிஸ்துவுடைய ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையின் பிரசன்னத்துக்குள்ள இருப்போமே ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள்ளாக நடத்தும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்துக்குள்ளே இருந்து தேவ பக்தி உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், நீதியும் அவபக்தியை வெறுத்தவர்களுமாய் இருக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே இருப்போமே ஆனால் நம்மை இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்குள்ளே நம்மை நடத்திவிடும். அவ்வளவுதான். ஆமேனா? எங்கே இருந்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் போது, அந்த காரியம் நடக்கும் போது 21 வசனம், அவர் எல்லாவற்றையும் தமக்கு மெழுகு போல உருகச் செய்து. அதான் இங்க பவுல் இங்க கொண்டு வரார். புரிஞ்சு போச்சா? எல்லாம் கீழே, நான் என்ற மேட்டிமை அல்ல, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாய். நான் ஒன்றுமில்லை. எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. நான் ஒன்றுமில்லை அப்படின்றதுக்கு அடையாளம், நீங்க ஏசப்பாவுடைய வருகைக்கு போவீங்கன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? உங்களை குறித்து, உங்களுடைய கிரியைகளை குறித்து யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு
கோபமே வராது. உங்கள் மனசு அப்படியே அப்பாடா அப்படி இருக்கும், ஒரு ரெஸ்டில் இருக்கும். நீங்கள் ஏசப்பா வருகைக்கு நீங்கள் போவீங்க, எல்லாம் அவருடைய பாதத்தில் கீழ் இருக்கு. ஏசப்பா உங்களுடைய பாதத்தில் நான் இருக்கிறேன். அதுக்கு ஒரே ஒரு அடையாளம், உங்களுடைய கிரியைகளை நீ எவ்வளவோ உருக்கமாய் அப்படியே அவங்க மற்றவங்க மேலே மனது உருகி எல்லாம் எதனா செய், அதெல்லாம் தேவையே இல்லை. உன்னை குறித்து வரக்கூடிய கமெண்ட்ஸ் என்ன வந்தாலும் சரி, உங்கள் மனசு வலியே ஒரு டிராப் கூட வலி போகாது. அப்படியே அமைதியாக அந்த தேவனுக்கே மகிமைன்னு இருப்பீங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறீங்க. இப்படிப்பட்ட உங்களை எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்கதாய் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை என்றவரே, நான் ஒரு ஜீரோ. கிராஃபெல்லாம் போட்டு காட்டு ஞாபகம் இருக்கா? ஹை மேலேயும் போகக்கூடாது, கிராஃபெல்லாம் போட்டு ஞாபகம் இருக்கா? கிராஃபெல்லாம் போட்டின மேலேயும் போகக்கூடாது, கீழும் இறங்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை பெருமையினுடைய எதிர்வினை, அதெல்லாம் வரக்கூடாது என்பதை நாம் பார்த்தோம். இப்போ இங்கே சொல்றார் பாருங்க, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இதுதான் மகிமையின் பிரசன்னம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னத்தில் நம்முடைய சரீரம் மகிமை அடைய போகிறது. ஆமென். இப்போ சீக்வன்ஸ் சொல்லுங்க. 3 தான் நம்மக்கிட்ட சாப்டர் க்ளோஸ். என்னது? முதல்ல வார்த்தையின் பிரசன்னம். வார்த்தையின் பிரசன்னம் இருந்தால் நம்ம எங்க நடத்தோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் என்றால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆமெனா? ஓகே. இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் இருப்போமே ஆனால் நம்ம எங்கே நடத்தோம்? இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்குள்ளே நடத்தும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக இந்த வேத வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் இதில் நிற்பீங்கன்னா உங்களை கர்த்தர் மகிமையாய் அப்படியே வருகையில் எடுத்துக்கொள்ளுவார். ஆமேனா? இதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு உங்களுடைய கேரக்டர்லாம் மாறி இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னாடிலாம் நான் பயங்கரமாக கோவப்படுவோம் பிரதர், ஆனால் இப்போல்லாம் எங்கே தான் இந்த கோபம் போச்சுனோ தெரியலன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் ஏசப்பா வருகையில் கண்டிப்பாக போவீங்க. ஆமேனா? அதுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இதுதான் பவுலுக்கு அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு நிருபம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும், நல்லா கவனிக்கணும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆகும் வரைக்கும் அப்படின்னா எந்த பிரசன்னத்தை சொல்றாரு? வெரி குட். இயேசு கிறிஸ்துவின், ஏன்னா இவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் தான் இருக்கிறாரு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்து யாருடைய குமாரன்? நான் ரொம்ப என்னை கட்டுப்படுத்தி சிம்பிளாக பேசினவர். என்னை விட்டீங்கன்னா ஒன்று ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்களை விடவே மாட்டேன். தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. எல்லாம் தூங்குறீங்களா? அதுதான் நான் உங்களுக்கு மூஞ்சிலாம் கை உட்காருங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. எப்பா தீமோத்தேயுவே, நீ என்ன பண்ணுனா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆகும் வரைக்கும் நீ இந்த கற்பனைகளை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கைக்கொள். அதுதான் வசனத்தின்படியே வாழ். அவபக்தியை நீக்கி போட்டு லௌகிக இச்சைகளை நீக்கி போட்டு நீதியையும் நியாயத்தையும் கை கொண்டு இந்த வசனத்திலேயே நில்லு. தீமோத்தேயுவே, நீ கர்த்தருடைய வார்த்தையின் பிரசன்னத்துக்குள்ள வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்து இப்பொழுது நீ நிலைத்திருக்கணும்னா இந்த வேத கவனி உங்களை அன்பாய் சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்களா ரொம்ப நல்ல பிள்ளைங்களா இல்லை எப்படிப்பட்ட பிள்ளைங்க நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிடலான்னா, உங்கள் பிள்ளைங்க தானாக அந்த வேதத்தை எடுத்து தனியாக உட்காந்து வாசிக்குதுன்னு வச்சுங்க, உங்கள் பிள்ளைங்க மீட்கப்பட்டுருச்சு. இந்த வேதத்தை எடுத்துக்கணும் தனியாக ஒரு ஃபாஸ்டிங்லேயோ
இல்லை தேவனோடு உறவாடக்கூடிய ஒரு அன்புலையோ போய் இருப்பாங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்க மீட்கப்பட்டுருச்சின்னு அர்த்தம். நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீ எவ்வளவு பெரிய காஸ்ட்லியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எல்லாம் மாயை. ஆனால் இந்த பிரசன்னம் ஆகுதல் வரைக்கும் நீ என்ன பண்ணு, தீமோத்தேயுவே இந்த வசனத்தை நீ கை கொண்டிரு. ஏன் தெரியுமா? வாசிப்பார் தொடர்ந்து. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சந்நிதானத்திலே எல்லாவற்றையும் எல்லாருக்கும் காது இருக்குதா? எல்லாவற்றையும். சரி, உங்க வீட்டில் யாராவது செத்துங்களா இருக்கிறாங்களா? உங்க வீட்டில் இருக்கிறவங்கள யாராவது செத்து போனவங்க இருக்கிறாங்களா? நான் கேட்குற கேள்வியிலே பதில் வந்துருச்சு. அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. தேவனுக்கு முன்னாடி எதுவுமே மரணம் கிடையாது. எதுவுமே எங்கே ஓடி ஒளிய முடியாது. தேவன் உருவாக்கினா அது உருவாக்குறது தான். கையை தட்டி ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவன். இந்த வார்த்தையினுடைய மகத்துவம் என்னவென்றால் எல்லாம் உயிரோடு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி செத்தது எல்லாம் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சயின்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லிருச்சு. ஆற்றல் என்பது ஒரு எனர்ஜி, ஒரு பவர். அது அழிக்க முடியாதாம். தேவன் உருவாக்கிட்டாருன்னா அது அழிக்க முடியாது. அது இன்னொரு ஆற்றலாக எங்கேயோ இருக்குது. அது மறுபடியும் உயிரோட வரும். நீங்களும் உயிரோட வருவீங்க. வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க மீட்கப்பட்டவர்கள். தேவ சமூகம், நீங்க தேவ சமூகத்தில் நீங்க இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் வசனத்தின்படியான ஜபம் இருக்குதா? எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கை சாட்சியை விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவின் சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். நல்ல கவனி. எந்த பிரசன்னமாகுதல்? ரகசிய. அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? தேவனுக்கு மட்டுமே தெரியும். அப்பனா இது ரகசிய வருகைக்குள்ள நீ போகணும்னா இந்த வேத வசனத்தின்படி வாழ். பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துகிற அந்த நடத்துதலின் ஒழுங்கின்படி வாழ். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார். அது கிறிஸ்துடைய வருகை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார் என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை. இயேசு கிறிஸ்துடைய வருகை, அதாவது அவருடைய இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னத்தை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் அப்ப இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளாக யார் போவார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவே ராஜா அப்படின்னா அவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமில்லை, உருகினோம் மெழுகு போல உருகின், நான் ஒன்றுமில்லை என்பதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா உனக்கு ஒரே ஒரு டிராப் கூட கோபம் வராது. உன் மாம்சத்துக்காக அப்படியே அமைதியாக இருப்ப. நீங்கள் விசேஷமாய் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறவர்கள். நல்லா கவனிக்கணும். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களை வெளிப்படுத்துவார். அப்படின்னா நீ இப்ப என்ன ஆயிட்டுக்கிற? மெழுகு போல உருகிட்டுக்கிற. இப்போ தேவனுடைய மகிமை எழுதுகிறார் பவுல். வாசிக்க தொடர்ந்து. அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் இருக்கிறவர் அவருக்கு கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென், அல்லேலூயா. அப்போ அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். இதுதான் 2 தீமோத்தேயுவிலே பவுல் தம்முடைய குமாரனா தம்முடைய ஆவிக்குரிய குமாரன் ஆகிய தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 6 வாசிங்க பார்க்கலாம். 4வது அதிகாரம் 6.
ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. எப்பா நான் மரிக்க போகிறேன், நான் கர்த்தர்கிட்ட நான் போக போறேன். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீதியின் கிரீடம் என்பதுதான் மகிமையின் சரீரம். நீதியின் கிரீடம் தான் எது? மகிமையின் சரீரம். நாம் மகிமையடைய போற கிறிஸ்துவனுடைய, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதல் என்பதுதான் நீதியின் கிரீடம். இங்கே பவுல் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் மரிக்க போகிறேன். இப்போ கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதானத்தோடும் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் அவருக்கு பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக இவ்விதமாய் மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எப்போதுமே அவரோடு கூட இருப்போம் என்று தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறாரு. அப்போ நான் இப்போ சாக போறேன், முதலாவது கிறிஸ்துவுக்குள் நான் மரிக்க போகிறேன். அவருடைய வருகையின் பிரசன்னம் ஆகுதல், அவருடைய மகிமையின் பிரசன்னம் ஆகுதல். எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம் ஆகுதல் இல்லை, நான் மகிமை அடைவேன், நான் மறுரூபம் அடைவேன் என்று இங்கு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு நாம் சந்தோஷப்பட்ட களி கூர்ந்து அவருக்கு தூய் செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த நீதியின் கிரீடம் தான் சொல்றாரு. ஆமேனா? வெளிப்பட்டது 19:7 வீட்டில் வாசித்துங்கன்னா, இதை நம்ம பலமுறை தியானம் செஞ்சாச்சு. இப்போ லைட்டாக போயினே இருக்கிறேன். நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டது தீமோத்தேயுவே, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமேனா? என்ன அர்த்தம்? நான் ஜீரோ, நான் ஒன்றுமில்லை. தீமோத்தேயுவே, நான் ஒன்றுமில்லை, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். நான் கிறிஸ்துவுக்காக அவர் பட்ட பாடுகளிலே குறைவானதை நான் சபைக்காக நிறைவேற்றினேன் என்றார். அதெல்லாம் நான் ஆரம்ப நாட்களில் படிச்சுட்டு குழம்பெல்லாம் போயிட்டு நான், என்னடா இது, கர்த்தரவே சிலுவையில் குறையா இருக்கிறத பவுல் பாடுபட்டாராமே சபைக்காக. சபையில் நீ செய்கிற ஒரே ஒரு காரியத்தையும் மறக்கிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. நீ சபையில் நீங்கள் கொடுக்குற காணிக்கையாக இருக்கட்டும், நீங்கள் சபையில் செய்கிற செயலர் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கான பிரதிபலன் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வல்லமை உடையவர். என்னுடைய வேல்யூ இப்போ தெரியாது உங்களுக்கு. நீங்கள் விதைக்கிறீர்கள் எல்லாவற்றையும். அப்போ இங்கே இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்பது மகிமையெல்லாம் இயேசு ராஜாவுக்கே நான் செலுத்தினேன். நான் சிறுகவும் அவர் பெருகவுமாய் என்னை தாழ்த்தினேன். என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் மகிமையின் சரீரம் இயேசு கிறிஸ்துடைய மகிமையின் பிரசன்னத்துக்கு, அந்த பிரசன்னம் வரும்போது நான் மகிமை அடைவேன் என்று பவுல் சொல்லிட்டு, நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர், நியாயத்தீர்ப்பு சபையிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. நான் சபையிலே அவருக்காக வாழ்ந்து மரித்திருக்கிறேன். நீதி உள்ள நியாயாதிபதியாகிய என் இயேசு கிறிஸ்து அவருடைய வருகையிலே, அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலிலே என்னை மகிமைப்படுத்துவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சையோடு, அப்பா உம்முடைய மகிமையின் பிரசன்னமாகுதலிலே நான் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய ஜீவியத்தில் இந்த வேத வசனத்தின்படியே வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களோ, அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதல். நிறைய பேர் ரகசிய வருகை இல்லைன்னு சொல்லி திரிகிறாங்க. யூடியூப்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுங்க. அதெல்லாம் பார்த்து குழம்பிடாதீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சத்திய உபதேசங்கள் நமக்கு மாறாதவைகளாய் திட்டமும் தெளிவுமாய் இருக்கிறது. ஆக இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தா தான் நமக்கு தெளிவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் ரெடி ஆகிட்டேன் தீமோத்தேயுவே, எனக்கு மட்டும் இல்லை, அவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலை விரும்புகிற எல்லாருக்கும் அதை கொடுப்பாரு அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? நீ விரும்பு தீமோத்தேயுவே, அவருடைய ரகசிய வருகையை நீ விரும்பு அப்படின்னு சொல்லி இப்போ தீமோத்தேயுக்கு அந்த உற்சாகத்தை ஊட்டுகிறார். அந்த மகிமையின் பிரசன்னம் ஆகுதல் மேலே ஒரு தாகத்தையும் தவிப்பையும் உண்டாக்குகிறார். ஆக அவருடைய வருகையிலே நாம் பங்கடைந்து விடுவோம் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா?
அடுத்தது நாலாவது தான் என்னதுன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் பிரசன்னம். சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின், முதலாவது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இல்லையா? இயேசு கிறிஸ்துக்குள்ள பார்க்கும்போது முதலாவது சீக்கிரம் சொல்லுங்க, முதலாவது வார்த்தையின் பிரசன்னம், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம், மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னத்தில் இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் மட்டுமே இருக்கிறார். ஆமேனா? அவர் பூமிக்கு வரமாட்டார். ஆனால் நாலாவதாக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் பிரசன்னம் என்பது அவருடைய மகிமையின் சரீரத்தோடு. ஏன்னா மரித்தோரிலிருந்து எழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை, அவர் என்றென்றைக்கு மகிமையில் இருப்பார். அவருடைய மகிமையின் வருகையின் பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் பிரசன்னத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவை, ரொம்ப ரோசக்காரன் அவன், சோம்பேறி, ரொம்ப கோபப்படுவான், அவனை தம்முடைய வாயின் சுவாசத்திலே அவனை அழிச்சு போட்டுருவார். அவருடைய வருகையின் பிரசன்னத்தில் மலைகள்லாம் தூக்கி எரிஞ்சிடுவார். எச்சரிக்கை, எச்சரிக்கையாக சொல்கிறேன். இன்றைக்கி வேத வசனத்தை எடுத்துன்னு போங்க. நீங்களாம் தேவ சமூகத்தில் வரீங்க, வார்த்தையை கேட்க வரீங்க, நீங்களாம் பாக்கியவான்கள். ஏசப்பாவுடைய வருகை வரும்போது என்ன நடக்கும்? எடுத்து வாசிக்க 2 தெசலோனிக்கர் புத்தகம், 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் அதில் 2வது அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2:8 வாசிக்க பார்க்கலாம். நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். யார் இவன்? அந்தி கிறிஸ்து. இந்த அந்தி கிறிஸ்து யாரு? நான் அப்படின்னு மலை போல பர்வதம் போல தன்னை உயர்த்தினவன், தான் வாயில தாம் பெருமை பேசினவன். இதெல்லாம் தான் நமக்குடைய அந்தி கிறிஸ்து ஆவி. நமக்குள்ள நம்முடைய பெருமை பேசுவோம் பாருங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ற, கண்டுபிடிச்சிங்க. உன் வாயில பெருமை பேசுவ, யாருன்னா உன்னை பற்றி சொன்னாங்கன்னா உனக்கு உடனே புருன்னு கோவம் வரும். இவர்கள் எல்லாரும் ஏசப்பாவுடைய வருகையில் அவருடைய நாசம் பண்ணிட்டு அழிச்சிருவாராம். வசனம் சொல்ற நாசம் பண்ணுவார். எச்சரிக்கை சொல்லுகிறேன், அந்த நாள் வரப்போகிறது. அதற்கு முன்பதாக கர்த்தர் நம்மை மெழுகு போல உருக செய்து அவர் அன்புல, அவர் இரக்கத்தில், தேவ கிருபையில் அவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த மகிமையை நமக்கு கண் முன்னாடி காண்பித்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் பங்கடையும்படியா, மகிமையின் பிரசன்னத்தில் பங்கடையும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் வந்து என்ன செய்வார்னா, இந்த அக்கிரமக்காரனாகி அந்தி கிறிஸ்து, நான் தான் உலகத்தின் அதிபதினு சொல்ல போறான். உலகத்தின் அதிபதி யாரு? இந்த உலகத்தின் ராஜா யாரு? இயேசு ராஜா. ஆனா அவன் என்ன சொல்லுவான்? நான் உலகத்தின் அதிபதினு வந்து சொல்லுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தில் அழிப்பார், நாசம் பண்ணுவார், அதம் பண்ணுவார். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம அப்படிப்பட்ட கொடுமையான அந்த காலத்துக்குள்ள நாம் போகாதபடிக்கு கர்த்தர் நம்மேல் இரக்கம் வைத்து நம்முடைய இருதயத்துக்குள்ள இந்த அகந்தைகள் எல்லாம், பெருமைகள் எல்லாம், மேட்டிமைகள் எல்லாம் இந்த வேத வசனத்தின் மூலமாய் மெழுகு போல உருகச் செய்து நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்மை மனத்தாழ்மைக்குள்ளே நடத்தி அவருடைய மகிமையிலே கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்ளுவார். நீங்கள் சபைக்கு வந்தோம், நீங்கள் கோபப்படுவீங்க அப்படின்னா உங்கள் கோபம் உங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், ஐயோ நான் கோவப்பட்டேன், நான் இனிமேல் சர்ச்சுக்கே வரமாட்டேன். சில பேருக்கு அதுக்கு பயங்கரமான பேய் உள்ளே பூந்து தப்பாரு, நீ இவ்வளோ உபதேசம் கேட்குற, நீ அப்போ நீ கோவப்படுறிய, நீ சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு பிசாசு உன் காதில் வந்து பேசுவான். பேசின உடனே அப்படி தன்னைத்தானே நியாயம் திருத்துக்குன்னு ஓடி போயிருது. அவள் தான் அத்தோட நீ அங்கே ஏசப்பா விட்டு ஓடி நீ நான் எங்கே போய் வாழ போகிற? நான் உன் அன்பாய் சொல்கிறேன், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி, இதுதான் தாவீது, இதுதான் யூதாவினுடைய ரகசியம். யூதா கோத்திரம் ஆளுகை செய்ய போகிறது. அந்த யூதா கோத்திரம் ஆளுகை செய்வதற்கான காரணமே என்னன்னா, தாம் பிழைகளை உணர்வது. ஆண்டவரே, நேத்தோ நான் மனம் திரும்பினேன், என்னால் முடியல, இன்றைக்கி நான் கோவப்பட்டேன், இன்றைக்கும் நான் கோவப்பட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு எத்தனை முறை நீ அறியாமையினால உன் பலவீனத்தில் நீ கோபப்பட்டுட்டு உன் பெருமையை நீ பேசியிருந்தாலும், ஏசப்பா உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? இன்றைக்கும் என்னை மன்னிக்க நீங்கள் நீதி உள்ளவராக இருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லாமா? உன் பலவீனத்தில் நீ கோபப்பட்டு அசிங்கமாக பேசிட்டு என்ன நீ பண்ணாலும், ஏசப்பா என்னை மன்னியும்னு 2 கையை தூக்கிட்டீங்கன்னா உங்களை அள்ளி அணைத்து கொள்ள அவர் உங்களுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கிற இந்த போராட்டம் நிறைந்த இந்த வாழ்க்கையெல்லாம் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. ஒரு நாள்
வரும். அன்றைக்கி நீங்கள் ஏசப்பாவுடைய பிரசன்னத்துக்குள் இருப்பீங்களா? ஒரே ஒரு வழி, இந்த வேத வசனம். இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து பகுத்து போதிக்க வேண்டும். அப்போ ஏசப்பாவுடைய வருகை, அந்த பிரசன்னம் வந்ததும் அந்த பிரசன்னத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவ அக்கிரமக்காரனை அவர் அதம் பண்ணி நாசம் பண்ணி தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே அவனை நாசம் பண்ணி அவனை அழித்து அவர் பூமியில் 1000 வருட அரசாட்சி செய்வார். அதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசுக்கு இன்னும் 1000 வருஷத்துக்கு பூமிக்கு ஒன்றுமே ஆகாது. சூரிய புயல் வருது, பூமி அழிய போகுது, அப்படி இப்படி என்ன விட்டாலும் அது கப்ஸா போங்கடா, இயேசு ராஜா வராமல் இந்த பூமி ஒன்று அழியாது. ஆமேனா? இன்னும் 1000 வருஷத்துக்கு பூமிக்கு ஒன்றுமே ஆகாது. தைரியமாக இருங்க, ஏசப்பா வரப்போறாரு. அதுக்கு தான் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக நம்மை அழைத்து நம்மை உருக செய்திருக்கிறார். ஆமேனா? இன்னொரு வசனம் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம், அதில் 1வது வசனத்தை வாசிங்க. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும். இயேசு கிறிஸ்து யாரை நியாயந்தீர்க்க போறாரு சொல்லுங்க? உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும். ஏமா, மரித்தவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க? உயிரோட எப்படிங்க எழுந்துக்குவாங்க? அவங்க தான் மண்ணோட மண்ணா மக்கிட்டாங்களே, எப்படிங்க அவங்க எழுந்துக்குவாங்க? எப்படி அந்த உருவம் மறுபடியும் வரும்? சரி, நீ முதல்ல எப்படி உருவான? ஒன்றுமில்லாமல் தானே நீ உருவான, இல்லைங்க? அது இவங்களுக்கு பெரிய ரொம்ப மூலக்காரங்க இவங்க. அது எப்படி? அவங்க தான் அழிஞ்சிட்டாங்களே, அந்த உடம்பு எடுத்து போய் சுடுகாட்டில் போட்டோம், உடம்பு அழிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் எப்படி அவங்க வந்து எழுந்துக்குவாங்க? எந்த உடம்புல வரும்? நீ எப்படி உருவான? அதை கொஞ்சம் நீயே கொஞ்சம் கற்பனை பண்ணிக்க. உங்கள் அம்மா வயிற்றில் நீ எப்படி உருவான? அப்படி இதே உருவத்தோடு போய் உங்கள் அம்மா வயிற்றில் பூந்துக்கினியா? புத்தி வேணா, கொஞ்சம் யோசி. ஒன்றுமில்லாமல் இருந்து உன்னை உண்டாக்கின என் இயேசு ராஜாவுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த பிணம் உயிரோடு எழும்ப தெரியாதா அவருக்கு? அல்லேலூயா! அந்த பிணங்கள் எத்தனையோ உயிரோடு எழுந்திருக்கும். உயிரோடு இருக்கிற நம்மையும் அவர் நியாயந்திருக்க போகிறார். அந்த நீதி உள்ள நியாயாதிபதிக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அங்கே தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், உயிரோடு மரித்தவர்களையும் உயிரோடு நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக அவருடைய ராஜ்யம். அல்லேலூயா! கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். தீமோத்தேயுவே, அவருடைய பிரசன்னமாகுதல் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் பிரசன்னம் வரப்போகுது. அந்த வருகையின் பிரசன்னத்தில் இயேசு ராஜா பகிரங்கமாய் இந்த பூமிக்கு வந்து அவர் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார், ராஜ்யபாரம் பண்ண போகிறார். அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து எழுதுகிறேன். தீமோத்தேயுவே, ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு. ஆமென். யாருக்கு பண்ற சத்தியம் எல்லாம் டாக்டரின்ல பிழை வராம பார்த்துக்க. தீமோத்தேயுவே, டாக்டரின் சரியா பேசு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண. அவருடைய பிரசன்னத்தை மைண்ட்ல வை. நீ பண்ற சத்தியம், நீ எடுக்கிற ஒவ்வொரு பிரசங்கமும், நீ சபைக்கு போதிக்கிற ஒவ்வொரு பிரசங்கமும் தேவனுக்கு முன்னாடி நின்று பார். தேவனை பார். அதான் வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க. இந்த 4 காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். அதான் ரொம்ப முக்கியம். தேவனை பார், அதான் வார்த்தை. தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானது. அதாவது தேவனுடைய வார்த்தை. அடுத்தது, உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்திருக்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். ஆமேனா? 2 இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம். அவர்தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. ஆக வார்த்தையின் பிரசன்னத்துக்குள்ளே வந்துவிட்டோம். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள்ளே வருகிறோம். அடுத்தது, அப்புறம் அவருடைய பிரசன்னமாகுதல் என்பது இந்த இடத்துல மகிமையின் பிரசன்னமாகுதலையும் வைத்துக்கொண்டு, அடுத்து ராஜ்யத்தையும், அவருடைய ராஜ்யம் என்பது தான் அவருடைய வருகையின் பிரசன்னம். அல்லேலூயா! நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? ஆக இந்த அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் என்பது, ராஜ்யம் என்பது தான் அவருடைய பகிரங்க வருகையின் பிரசன்னம். அவருடைய பிரசன்னமாகுதல் என்பது இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னம். இந்த 4 காரியத்தையும் கண் முன்னாடி வச்சு அவர் நம்மை அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார்.
சபை மட்டும்தான் உங்களுக்கு மீட்பு. ஆமென். முதலாவது உலகத்தில் இருந்த உன்னை மீட்டு சபையிலே அழைப்பதற்காக வந்தார். இப்போ ரெண்டாவதுடைய பிரசன்னமாகுதல் சபையில் நீ இருக்கணும். சபையில் கொடுக்கிற ஒழுங்கு, சட்டம் ஒழுங்குக்கு கீழ்ப்படியணும். அதுதான் தீமோத்தேயுக்கு சொல்றார் இல்லையா, இந்த வேத வசனத்தில் அவருடைய பிரசன்னமாகிற வரைக்கும் அவருடைய வேத வசனத்தின்படியே நட. சபையில் கொடுக்குற வசனத்துக்கு உன்னால் எவ்வளவு கீழ்ப்படிய முடியுமோ கீழ்ப்படி. உனக்கு கீழ்ப்படிய முடியலையா, அவர் சமூகத்தில் போய் விழுந்துரு. அவரே நம்மளுக்கு கதி. ஆமேனா, வேறொரு கதி நமக்கு இல்லை. அவருடைய பிரசன்னம் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக அவருடைய இந்த 4 காரியத்தை நம்முடைய கண் முன்னாடி வச்சு, ஆண்டவரே உங்கள் பிரசன்னத்தை எங்கள் மேலே எப்போதுமே வைங்கப்பா. அதனால தான் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு பின்னாடி எழுதி போட்டுக்கிறேன். என்னாகமம் 6:24-26 வாசிப்பார் அந்த வசனத்தை. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 24-26. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, என்னாக்கி? பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம். அவருடைய பிரசன்னம் உனக்கு சமாதானத்தை கொடுத்துடும். நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாய் என்பது தான் இங்கே கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேத வசனத்தில், தோராவில், அவருடைய நியாயப்பிரமாணத்தில் இந்த சத்தியங்களை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆக கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல பிரசன்னமாக்கி, என்னாக்கி? பிரசன்னம். அவருடைய மகிமையை நம்மேல அவர் பொழிய செய்திருக்கிறார். நாம தான் தேவ பிரசன்னம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. அல்லே, எவ்வளோ பெரிய பாக்கியம் நம்ம எல்லாம். இயேசு ராஜாவும் கண் முன்னாடி வச்சுட்டு எல்லா துக்கமும் மறந்துடும். எப்பேற்பட்ட மனவேதனையும் உன்னை மறந்து உன்னை மெழுகு போல உருக செஞ்சிடும். அவர் பாராட்டின அன்பு, அவர் தயவு, அவர் இரக்கம், அது அளவிட முடியாத அன்பு. அவரை உங்கள் கண்முனை நிறுத்துங்க. அவருடைய முகத்தை உங்கள் மேலே பிரசன்னமாக்கி வைத்திருக்கிறார். உனக்கு சமாதானம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேனா. நம்மளால் முழங்கால் படியிட்டு நன்றியோடு கூட, அப்பா நாங்கள் உண்மை சோதரித்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உங்கள் தெய்வீக பிரசன்னத்துக்காய் சோதர ஏசப்பா எல்லாம் ஒப்பு